உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு முன்னணி நடிகராக இருக்கிறவர் தான் நம்ம எஸ்டிஆர் அவர்கள். சிம்பு, சிலம்பரசன், எஸ்டிஆர் அப்படின்னு ஏகப்பட்ட பெயர் இவருக்கு இருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய 36வது பிறந்த நாளை கொண்டாடுறாருங்க. ஸோ அவரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்னு சிம்புவோட படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஒரு செம பிளாக் பஸ்டர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டைமில் சிம்புடைய பிறந்தநாள் வந்திருக்கு அப்படின்னும் போது சிம்பு ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட் தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. சிம்புக்கு பார்த்தீங்கன்னா இன்னையோட 36 வயது ஆகுது. 1983 பிறந்த சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா 2002 தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவா அறிமுகமானாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவன் அப்பா டி ராஜேந்திரனும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஆர்டிஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய படங்கள் மற்ற படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக நம்ம சிம்பு அவர்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கும் தாண்டி 2002 காதல் அழிவதில்லை அப்படின்ற ஒரு படத்தில் தான் நம்ம சிம்பு அவர்கள் ஒரு ஹீரோவா அவதரிச்சாருங்க. ஸோ அப்போ ஹீரோவா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சிம்பு அவர்கள். வல்லவன் படத்துல பாத்தீங்கன்னா இவர் டைரக்டராவும் அவதாரம் எடுத்தாரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ சிம்பு அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால நடிக்க மட்டும் வரல அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அவர் ஒரு நடிகரா மட்டும் கிடையாதுங்க, ஒரு டைரக்டராகவும் நிறைய பாடலுக்கு பாடலும் எழுதியிருக்காங்க. சோ ஒரு லிரிசிஸ்டாகவும் ஒரு மியூசிக் டைரக்டராகவும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா சந்தான படத்துக்கு மியூசிக்கும் போட்டிருந்தாரு. சோ ஒரு லிரிசிஸ்ட், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஆக்டர், பெஸ்ட் டான்சரும் கூட நம்ம எஸ்டிஆர். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிமாணங்கள் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் ஃபீல் இருக்கோ எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம சிம்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ சிம்புக்கு பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி அந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த டிராப்ஸ் இருந்தாலுமே கூட அதுவும் அந்த ட்ரிபிள் ஏ படத்தை படம் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு ஏகப்பட்ட அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் சைட்லேருந்து வந்தது சரி, அந்த ஷூட்டிங் ஒழுங்காக வரல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா சிம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இருந்தாலுமே எப்போ சிம்பு வந்தாலும் நாங்கள் வெல்கம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சிம்பு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிம்பு சைடு சாலிடாக நின்னதுனால மட்டும்தான் சிம்பு அவர்கள் இன்னுமே தமிழ் சினிமாவில் சர்வே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லா ஆக்டர்ஸுக்கு தான் ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் சிம்புவோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தாங்க. சிம்பு அவர்கள் வீழ்ந்தாலும் ஒரே சப்போர்ட் தான் கொடுப்பாங்க, சிம்பு அவர்கள் எழுந்து நின்னாலும் அதே சப்போர்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சொத்தா ஃபேன்ஸை சம்பாதிச்சிருக்காரு அப்படின்றது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சிம்புவோடைய 34வது படம் தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற ஒரு படம். ஸோ 35வது படமாக பார்த்தீங்கன்னா மாநாடு நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன்லையும், 36வது படமாக பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் மேனன் டைரக்ஷனில் விண்ணை தாண்டி வருவேன் அப்படின்ற படத்துலையும் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் நடிக்க போறாங்க. ஸோ இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 35வது படமான வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல உருவாக இருக்க மாநாடு படத்துக்கான ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சிம்புவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு காமன் பர்த்டே டிபி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வெங்கட் பிரபு தான் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா இந்த மாநாடு படத்துல இருந்து இன்னொரு போஸ்டர் சிம்புவுடைய பிறந்த நாள் முன்னிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒருவேளை இப்போ இந்த போஸ்டர் பிறந்த நாள் முன்னிட்டு ரிலீஸ் ஆனா கண்டிப்பா சிம்பு ஃபேன்ஸுக்கு இதோட ஒரு பெஸ்ட் ட்ரீட் இருக்கவே முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளே பாய் ரேஞ்சில் இருந்தவர் தான் நம்ம சிம்பு அவர்கள். பட் இன்னுமே பாத்தீங்கன்னா 36 வயசு ஆகும் இன்னும் சிம்புக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றத ஃபேன்ஸுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு கூட சொல்லாங்க. சரி, நீங்க சிம்பு ஃபேனா, நீங்க சிம்புவுடைய பிறந்தநாள எவ்வளவு இதா கொண்டாடுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.